எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடு தான். சின்னதாக ஒரு ஹோம் டூர் மாதிரி. பின்னாடி இருக்கிற இந்த எல்லோ கலர் வீடு தான் என்னோடய வீடு. வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்குது. பக்கத்தில். ஆமாம், குளத்துக்கு பக்கத்தில். சரி, கோயம்புத்தூரில் இருக்குது எங்கள் வீடு. நம்ம சும்மா ஒரு ஐடியா, சரி நம்ம வீடு சுற்றி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே க்ளீன் எல்லாம் பண்ணல, இப்போ தான் வீட்டி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம், க்ளீன்லாம் பண்ணல, ஒரு மாதிரி கசகசம் தான் இருக்குது. இருந்தாலும் அப்படி பார்ப்போம். அவங்களெல்லாம் இல்லை வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாலாம். சரி, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எல்லோரும் வாங்கி இது சின்னதாக ஒரு கேட்டு தான் ஃப்ரெண்டு. இங்கே அண்ணா வண்டி அண்ணி வண்டி இப்படியே போகும்போது சின்னதாக சின்ன பைக்கெல்லாம் நிறுத்திக்கலாம், ஒரு 3-4 வண்டியெல்லாம் நிறுத்திக்கலாம். அப்படியே போகும்போது இந்த ஃப்ரெண்டு ஜஸ்ட் அவுட்டோர் வாஷ்ரூம் மாதிரி. இங்கே இந்த ரூம் அம்மா இருக்காங்க. அம்மா இங்கே சின்னதாக ஒரு ரூமு தான். அப்படியே போகும்போது இவங்களோட அப்பாச்சி காலேஜ் படிக்கும்போது இருக்கிற பைக் அப்பாச்சி, அது கொடுக்காம இப்படியே வச்சுருக்காங்க. அதில் என்னமோ எழுதியிருக்காங்க, மை ஒய்ஃப், அதான் இவங்களோட ஃபஸ்ட் ஒய்ஃப் தான் ஆக்சுவலாக சொல்லப்போம். இப்படியே வந்தீங்கன்னா எங்களோட பிரிட்டி இருக்காங்க. பிரிட்டி இதான் எங்களோட பிரிட்டி. ரொம்ப பாவம் பிரிட்டி. நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே இங்கே இருக்காங்க பிரிட்டி. இங்கே சின்னதாக சைக்கிள் எல்லாம் வைக்கிற மாதிரி, செப்பல்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி கொஞ்சம் கஜமுஜா தான் இருக்காங்க. ஆனால் இப்படியே வரும்போது நாங்கள் இங்கே தான் சின்னதாக ஒரு ஹாலு. அப்படியே வரும்போது இந்த சைடு லெஃப்ட் சைடில் பெட்ரூமு, இங்கே ஒரு வாஷ்ரூம், எங்களோட வாஷ்ரூமு. அப்படியே போயிட்டுனா இங்கே வரும்போது சின்ன ஹால் மட்டும் தான். நாங்கள் இங்கே இல்லை, அதனால் எதுவும் இங்கே யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. திங்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோங்க. இங்கே வரும்போது சின்னதாக ஒரு கிச்சன் அப்படியே இங்கே ஃப்ரிட்ஜு, சாமி படம் இங்கே தான் வச்சுருக்காங்க. லாஃப்ட்டு, இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, அதனால் எல்லாமே பேக் பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலி. இப்படியே வந்து நாங்கள் இப்படியே வந்துச்சுன்னா இப்படியே மேலே போகணும், மேலே ஸ்டெப்பு ஏறி போகணும். இப்படியே போயிட்டுன்னா மேலே அண்ணா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. அம்முக்குட்டி, சட்டிக்குட்டி எல்லாருமே இருக்காங்க. இப்படியே வந்துச்சுன்னா இந்த ஃப்ரெண்டில் இங்கே அந்த கீழே இருக்கிற அதை சேம் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டெப்பு இப்படியே வரும். மம்மிஜி பாருங்க, ஆமாண்ணா என்னெல்லாம் காமிக்காதடா வீடியோவில். இது வந்து எங்கள் அம்மா. வாங்க, ரொம்ப வைக்கப்படாதீங்க. இது வந்து எங்கள் அம்மா ஓடிட்டாங்க, கூட்டிட்டு இருக்காங்க. இது வந்து அண்ணாவோட வீடு மாதிரி சேமா. அங்கே கிச்சன், ஆமாம், இந்த பக்கம் வந்து பெட்ரூம் இருக்கு, இந்த பக்கம் வந்து கிச்சன் இருக்கு. இது எங்கள் அம்மா வந்து ரொம்ப வைக்கப்பட்டு இருக்காங்க. அப்படி இப்படி போனாலும் சேம் கீழே இருக்கிற மாதிரி அந்த ரூம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே இருக்காங்க சும்மா. இப்படி இங்கே அண்ணா எல்லாம் இருக்காங்க, அவங்க பாப்பா கூட விளையாடிட்டு இருக்காங்க. அண்ணா இது வந்து பாப்பா ஆஞ்சியோட ரவியப்பா. ஹாய், இது வந்து என்னோட ஓன் பிரதர், அது வந்து சத்திக்குட்டி. ஹாய் சத்தி. இங்கேயும் ஹாலு, பக்கத்தில் ஒரு கிச்சன் மாதிரி இருக்காங்க. இங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸு, அங்கே ஒரு வாஷ்ரூமு. அப்படியே போனோன்னா மேலே போகலாம். இங்கே அண்ணி அம்மாலாம் இல்லை. இப்படி ஸ்டெப் ஏறி அப்படியே மாடியில் அவங்க வந்து கேமராவில் வரல, அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன அண்ணி வரல சொல்லும்போது ஐயோ என்னெல்லாம் கூப்பிட்டாதுங்கப்பா அப்படிதான் சொல்கிறாங்க ஆக்சுவலி. இப்படியே வந்து டெரஸு என் பாப்பா இருக்கனால 2 பேருமே டாய்ஸாக மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் டெரஸுக்கு மேலே இப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே டெரஸு, இங்கே தண்ணி மோட்டர் அடிக்கிறது அப்படிதான். இங்கே பார்த்தா ஆக்சுவலி உங்களுக்கு அங்கே தெரியுறதுல மருதமலை தான் ஆக்சுவலி. அங்கே சின்னதாக ஆக்சுவலி ஈவினிங்கில் ஆகும்போது அங்கே லைட்டெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கரெக்டாக இப்போ தெரியும் மருதமலைன்னு. ஈவினிங்னா நல்லா கிளியராக இருக்கும். இவ்வளோதாங்க. இது வந்து மருதமலை. இங்கேருந்து பார்த்தா தெரியும், இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் வீட்டிலேருந்து.
ஸோ இது வந்து பக்கத்து வீடு. ஸோ இது இங்கே வந்து மேலே ஷெட்டு மாதிரி போட்டிருக்கோம். நைட்டெல்லாம் வந்தோம்னா அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம். அதான் இங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கு, சேர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கீழே நிறைய சேர்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. இப்போ இங்கே வச்சு நம்ம சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். அப்புறம் இங்கே துணி துவைக்கிறதுக்காக கீழே வாஷிங் மிஷின் இருந்தாலும் இங்கே ஒரு கல் மாதிரி மேலே போட்டிருக்கோம். பக்கத்துலேயே தண்ணி வர மாதிரி பைப் செட் பண்ணியிருக்கு. இங்கேயே வந்து துணி வந்து துவைச்சிக்கலாம். அப்புறம் இங்கே கீழே இப்படி ஸ்டெப்ஸ் மாதிரி இறங்கி ஓப்பன் டெரஸ் தான். அங்கே ஒரு டேங்க்கு, அந்த சிறுவாணி தண்ணி. ஆமாம், அதுக்கு நான் டேங்க். இது அங்கே இருக்கிறது போர் வாட்டர். இப்போ தான் மேலெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால செட்டெல்லாம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே ஃபுல்லாக வேலையெல்லாம் முடியலை. கொஞ்சம் இங்கே எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கீழே எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, இனியும் வேலை இருக்குது. அப்போ செஞ்சுட்டே இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இருக்கேன். ஆமாம், இதில் இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் வீடுங்கள்லாம் ஆயிருக்கிறதெல்லாம் தெரியும். அங்கே தான் காட்டன் மில் இருக்காங்க ஒன்று. ஆமாம், இது வந்து ஒரு காட்டன் மில்லு, இந்த சாயப்பட்டறைன்னு சொல்லுவாங்க, அது பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் எங்கள் ஏரியா. இது கீழே வீடு, அண்ணாவோட பைக்கு, அண்ணியோட ஸ்கூட்ரு. இந்த இடத்துல ஷெட்டு போடல, சரி இங்கே மட்டும் ஷெட்டு போட்டுட்டோம். இங்கே ஏதாவது பச்சைக்கறி எல்லாம் வச்சுட்டு இந்த மிளகா, வெண்டைக்காய் அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு பண்ணலான்னு பிளான் இருக்கா. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சு டெரஸெல்லாம் இப்போ தான் எடுத்தாங்க. ஆமாம், இங்கே மேலே ஷீட்டு போட்டதில் பேலன்ஸ் இருக்கிற ஷீட்லாம் இங்கே அப்படியே வச்சுருக்கோம். கொஞ்சம் ஷீட்டு, டைல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால திங்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காங்க. இது ஃபுல்லாக முடியலை, வேலையெல்லாம் முடியலை. ஆமாம், இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படியே இருக்குது, கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா இந்த வீடும் எங்கள் வீடும் கொஞ்சம் ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறனால இந்த சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி, சைட்ஸு கிளாஸில் தான் கவர் பண்ணுற மாதிரி. அப்படின்னா வேணாலும் கர்டன் எல்லாம் போட்டு ஈவினிங் அந்த நைட் எல்லாம் வந்து இப்படி உட்கார்ந்துக்கலாம்னா சாப்பிட்றதுக்கெல்லாம். நாங்கள் ஒரு நாளைக்கு அந்த போட்டு பிரியாணியெல்லாம் செஞ்சுட்டு இங்கே தான் எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த பக்கம் மட்டும் ஓப்பன் விட்டுடலான்ட்டு இருக்கோம். இந்த பக்கம் வந்து வீடு பக்கத்தில் இருக்கனால இங்கே ஒரு க்ளோஸும் இந்த பக்கம் ஒரு க்ளோஸும் பண்ணிடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா பக்கத்தில் அவங்க மாடியில் வந்தாங்கன்னா நமக்கு இந்த மாடியில் தெரியும், இங்கேருந்து பார்த்தாலும் அந்த மாடியில் மேலே வந்தாங்கன்னா தெரியும். அப்புறம் துணி காய போடுறதுக்கு இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கு. மழையில் வந்தாலும் கொஞ்சம் நனையாது, மேலே ஷெட்டு போட்டிருக்கறனால. இந்த பக்கம் ஓப்பனாக விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி ஃபுல்லாக அங்கே கண்ணாடி போட்டுடலான்ட்டு இருக்கோம். சுற்றியும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி செவரு வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு அந்த இடத்துல வந்து பிளான்ஸ் எல்லாம் சுற்றியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இன்னும் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட ஹாப்பி அண்ட் ஸ்மால் ஹவுஸ். ஆமாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. ஃபுல்லாக ஆக்சுவலி 2 daysல நாங்கள் எவ்வளோ தப்பறையா இன்னொரு 2 daysல தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், அதனால தப்பாக இருந்தால். ஆமாம், இப்போ வந்து 1.5 months ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 daysல கிளம்பிடுவோம். ஆமாம், அதே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் என்னென்ன திங்ஸ் வாங்குகிறோம், அப்புறம் பேக்கிங்கில் வந்துட்டு என்னென்னலாம் பேக் பண்ண போகிறோம், எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர்ற வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், கண்டினியூ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக அந்த vlog போடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் and please click the like button. Okay, bye.